ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ டெய்லர்ஸ்க்காக சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னா, சாரீ எப்படி எண்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸோட நம்ம இன்றைக்கி ஒரு vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு 5 வெரைட்டியில் சாரீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, இந்த சாரீஸ் எல்லாம் தான் நம்ம எண்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற குட்டி குட்டி டிப்ஸோட இந்த vlog நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த சாரீ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கருவேப்பிலை சேலை, அதாவது அம்மா டாட்டர்ஸ்க்கு எடுத்து கொடுக்குற சாரீ. ஸோ இந்த சாரீ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். எண்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ப்ளவுஸுமே நைட் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல, பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க அதனால். ஸோ அது நம்ம இது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ இதில் நம்ம இன்னும் ஹூக் ஸ்டிச் பண்ணணும். ஹூக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்டுக்கெல்லாம் ஹெம்மிங் மட்டும் பண்ணணும். ஸோ அந்த வேலையுமே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் இந்த ப்ளவுஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம டைம் கிடைக்கிறப்ப முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது கிரேப்ஸு. இதிலேருந்து ஈஸியாக நம்ம ப்ளவுஸை செப்பரேட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக கிடச்சிரும். அப்புறம் இது ஒரு பெண்டிங் சாரீ தான், எல்லோ சாரீ. இது நம்ம வில்லேஜ் ஃபெஸ்டிவல், அதாவது அம்மன் கோயில் பொங்கலுக்காக கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ண சொல்லி. நம்ம மிஷின் பிரேக் ஆகிருச்சு. ஸோ டவுன்லேயுமே கடைகள் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம மிஷின் ரெடி பண்ண முடியல. ஸோ அதோட அந்த சாரீ தான் இது. ஸோ இது ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான், சில்க் காட்டன் ப்ளவுஸு. இதோட அளவு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு. ஸோ இதுவுமே ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஒன்றா நான் டைம் கிடைக்கும்போது கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அடுத்த கஸ்டமரோடது சாரீ வித்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான். மோஸ்ட்லி இது கிராமம். ஸோ இந்த ஏரியாவில் எல்லாருமே அதிகமாக சிம்பிள் ப்ளவுஸ் தான் வரும், லைனிங் ப்ளவுஸ் வராது. ஸோ 1 hour 2 hourலேயே நம்ம ப்ளவுஸஸ் எல்லாம் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ளவுஸுமே அதிகமாகலாம் ஸ்டிச்சிங்க்கு வராது. நல்ல பீஸ்ஃபுல்லாக மெதுவாக பைய பதறாமல் தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரியை எப்படி எண்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸோடு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாரியை ஓப்பன் பண்ணோன்னே இந்த சாரியில் ப்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாரியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டுபிடிக்கணும். சில சாரீஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்க முடியாத சாரீஸில் நீங்கள் இந்த மாதிரி எண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முந்தான போர்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சாரியோட நேம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஏதாவது லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் எண்டு கட் பண்ணுங்கள். ஸோ எல்லா சாரியுமே ஒரே மெத்தடில் எண்டு கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. எண்டு எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வராது, ஒரு மாதிரி வரும், சுருக்கமாகவும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch கட் பண்ணிவிட்டு அதை இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இது ஒரு மெத்தடில் சாரியோட எண்டு கட் பண்ணுறது. இந்த மாதிரி எண்டு கட் பண்ணும்போதும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ நமக்கு இது லாஸ்ட் வரைக்கும் நீட்டாக கட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி சில சாரீஸில் இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கட் ஆகாது. அந்த மெத்தடில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அதே சாரியில் இன்னொரு சைடு எடுத்திருக்கேன். ஸோ அதில் இந்த சைடு ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவுமே அன்ஈவனாக தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி கட் பண்ணும்போது பாதியிலே இந்த ப்ளவுஸ் கட் ஆகி நின்றுச்சு. ஸோ இப்போ சேம் சைடே திருப்பி கட் பண்ணாமல் ஆப்போசிட் சைடு எடுத்து அந்த சைடு நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு சாரியோட லென்த் அதிகமாக குறையாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இதுவுமே நமக்கு பாதியிலே கட் ஆகிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு அந்த அன்ஈவன் போர்ஷன் இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் நேராக தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சு நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். எப்போவுமே சாரீ ஓரம் அடிக்கும்போது சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அடிங்க, அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணணும், திருப்பி அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும்.
ஸோ எப்போவுமே டபுள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் எல்லாம் எங்கே போடணும் அப்படின்னா எட்ஜில் தான் போடணும். ரைட் சைடு ராங் சைடு வந்துட்டு பார்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா மாற்றி அடித்து திருப்பி பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் 5 இன்ச் லென்த்துக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் மடிச்சிருங்க. பூனம் சாரியெல்லாம் அந்த மாதிரி மடித்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்படியே நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஒரு 4 இன்ச் 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கை பக்கத்தில் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நீட்டாக வந்துட்டு சாரீ ஃபுல்லாமே எண்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நீட்டாக சாரியோட எண்டு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னாலே 1 ஹார்க்குள்ளே 100லேருந்து 150 வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். வெறும் மிஷின் வந்துட்டு மிதிக்க தெரிஞ்சு ஸ்டிச்சிங் தெரிஞ்சால் மட்டுமே போதும், நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு நல்லா நீட்டாக வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சாரீஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து முந்தானை அடிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சாரியோட குஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சாரீ குஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேர் வந்து அதில் அடிக்க வேணாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, இது வந்து பிரிஞ்சு வந்துடும், ஸோ கன்ஃபார்ம் இதில் அடித்தாதான் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லி அடிச்சிருங்க. அனதர் சைடு ப்ளவுஸஸை கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் அடிச்சிருங்க. சில சாரீ வந்து இந்த மாதிரி கல் வச்ச ஸ்டோன் வச்ச சாரீஸாக இருக்கும் பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் அடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை பெடல் லைட்டை தூக்கிட்டு அடிங்க, அப்படின்னா தான் நீட்டாக வரும். ஸோ இது இன்னொரு மெத்தட் மாடல் சாரீ. ஸோ இந்த சாரியில் என்ன மைனஸ் அப்படின்னா, சாரீ நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு வெட்டும்போது அந்த நடுவால் ஜரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜரி லைன் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக வந்துட்டு சாரியை கிழிக்க முடியாது. அந்த மாதிரி கிழிச்சோம் அப்படின்னா கிராஸாக தான் கிழியும், அது அந்த ஜரி லைனுக்கு நேரு தான் கிழியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 இன்ச் 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டுட்டு நூல் நடுவால் பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கோடு வந்துட்டு விழுகும். ஸோ இந்த சாரியில் வந்துட்டு அந்த கோடு வந்து அவ்வளோவா தெரியல, லைட்டாக தான் தெரியுது மைன்யூட்டாக. ஸோ நான் இன்னொரு சாரீ வச்சுருக்கேன், அந்த சாரியில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி நல்லா தெளிவாக நூல் எடுத்து காமிக்கிறேன். ஸோ லைட்டாக பிரிச்சுட்டு நூல் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே லைன் வந்துட்டு விழுந்துடும். ஸோ அந்த லைனில் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குன்னு நான் செப்பரேட் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே தெளிவாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ ப்ளவுசஸ் எல்லாம் எவ்வளோ அளவில் கட் பண்ணணும், எப்படி எண்டு கட் பண்ணுறது, என்னென்ன சாரீ, அந்த மாதிரி நிறையவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த லைன் வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து ஒரு நூல் எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம இதையுமே நீட்டாக எண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த சாரியில் நான் வந்துட்டு நூல் வந்து எடுத்து காமிக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துட்டு தெரியும். இந்த சாரீ என்ன இந்த ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க, யார்கிட்ட கொடுத்து அடித்தாங்கன்னு தெரில, ஃபோல்ட் பண்ணாமையே அடிச்சிருக்கிறாங்க, அதுவும் வேறு கலர் த்ரெட் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டிங் கொடுத்து நூல் எடுத்துருக்கிறேன், அது பாதியிலே கட் ஆகிருச்சு அந்த நூல். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு 1 இன்ச் கேப்பில் கட் பண்ணி நூல் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அந்த லைன் வந்து எவ்வளோ நீட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எல்லா சாரீஸையுமே நீட்டாக எண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.